ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. வங்கதேசத்திற்கு இந்தியாவின் ஆதரவு எப்போதும் இருக்கும் என தெரிவித்தார் பிரதமர். அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சேர்ந்திருப்பதற்கு முக்கியமான காரணம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். தேர்தல் நேரத்தில் பணம் வரவு வைக்கும் பேட்ச் ஒர்க் வேலையை தமிழ்நாட்டு பெண்கள் நம்பிவிட மாட்டார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. 28 மாதங்களாக 1000 ரூபாய் கொடுக்காமல் இழுத்தடித்த ஸ்டாலின் அரசு என கண்டனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர். தவேக தலைவர் விஜய் விமர்சனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர். தவேக தலைவர் விஜய் விமர்சனம். ஈரானுடனான அமெரிக்காவின் ஒப்பந்தத்தின் உறுதிப்பாடு குறித்து தனக்கு சந்தேகம் உள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் PNP கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டில் மாணவர் போராட்டத்தால் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்த பின் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது. இந்நிலையில் ஆட்சி கவிழ்ந்த பின் 18 மாதங்கள் கழித்து முதல் முறையாக புதிய அரசை தேர்ந்தெடுக்க நேற்று பொது தேர்தல் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட இடங்களை தாரிக் ரஹ்மான் தலைமையிலான PNP கூட்டணி கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் PNP கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற தாரிக் ரஹ்மானுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த வெற்றி உங்கள் தலைமையின் மீது வங்கதேச மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகின்றது என்றார். ஜனநாயக ரீதியான வங்கதேசத்திற்கு இந்தியாவின் ஆதரவு என்றும் இருக்கும் என்று கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சேர்ந்திருப்பதற்கு முக்கியமான காரணம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகிய தேர்வு முகமைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று அரசு தேர்வு முகமைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 9801 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் விழாவில் பேசிய போது, அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சேர்ந்திருப்பதற்கு முக்கியமான காரணம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் என்று தெரிவித்தார். இதையடுத்து தமிழக அரசு சார்பில் கடந்த 5 ஆண்டுகளில் 1,56,00,000 இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைத்துள்ளது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்பர் 1 மாநிலமாக நிலைநிறுத்த தொடர்ந்து பாடுபடுவேன் என்று தெரிவித்தார். உங்க கையில் இருக்கக்கூடிய பணி நியமன ஆணை என்பது உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்காலத்துக்கான உத்தரவாதம். இளைஞர்களான நீங்க தான் தமிழ்நாட்டுடைய பலம். நீங்க முன்னேறும் போதுதான் தமிழ்நாடும் இந்திய நாடும் முன்னேறுது. இதுவரைக்கும் நீங்க கற்ற கல்வி, பெற்ற அனுபவங்கள் ஆகியவற்றை இனி உங்க பணிகள் மூலமா இந்த சமூகத்துல விதைக்க போறீங்க. கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கு உங்களை நம்பித்தான் வருவாங்க. தேர்தல் நேரத்தில் பணம் வரவு வைக்கும் பேட்ச் ஒர்க் வேலையை தமிழ்நாட்டு பெண்கள் நம்பிவிட மாட்டார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மகளிரின் உரிமை தொகை கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பதிவில் 28 மாதங்களாக 1000 ரூபாய் கொடுக்காமல் இழுத்தடித்த ஸ்டாலின் அரசு தற்போது 3 மாத தொகையோடு சேர்த்து கொடுத்திருப்பது கண்டனத்துக்குரியது என்றார். சிறுமி முதல் மூதாட்டி வரை எந்த ஒரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை சீர்குலைத்துவிட்டு தற்போது தேர்தல் நேரத்தில் பணம் வரவு வைக்கும் பேட்ச் ஒர்க் வேலையை தமிழ்நாட்டு பெண்கள் நம்பிவிட மாட்டார்கள் என்றார். யாரும் எந்த ஒரு திட்டத்தையும் தடுக்காத போதிலும் நீங்களாக முன்வந்து முடக்க பார்க்கிறார்கள் என்று கூறுவதை பார்த்தால் வேடிக்கையாக உள்ளது என்று கூறினார்.
அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் குடும்ப தலைவிக்கு மாதம் 2000 ரூபாய் அமல்படுத்தப்படும் என தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர் என்று தாவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் சேலம் சென்றடைந்து அங்கிருந்து காரின் மூலம் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்றார். தொடர்ந்து அவர் கூட்டத்தில் பேசிய போது தாய்நாடான தமிழ்நாடு தான் என் வீடு என்றும் 8 கோடி பேரும் தான் என் உறவு என்றும் தெரிவித்தார். பின்னர் பணத்தை கொடுத்து ஓட்டு கேட்டால் ஏமாறாதீர்கள் எனவும் 5000 ரூபாய் பணம் கொடுத்தால் வாங்கிக் கொண்டு அவர்களின் காதில் விசிறூதுங்கள் எனவும் கூறினார். இதையடுத்து கூட்டணி வேலைக்கே ஆகாது, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் காமராஜர் எம்ஜிஆரை போல் என்னாலும் நல்லாட்சியை தர முடியும் என்று உறுதியளித்தார். பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர் என்று விமர்சித்தார். இதையடுத்து விழா முடிவில் சேலம் நிர்வாகிகள் அனைவரும் கட்சியின் தலைவருக்கு செங்கோல் வேல் வழங்கி சிறப்பித்தனர். இந்த SOPs ன்னு சொல்லுவாங்க, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இது என்னங்க நியாயம்? இந்த விஜய் உண்மையானவன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நமக்கு எதிராக சதி செய்யறது யாரு, நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது யாரு, நமக்கு எதிராக பழி போடுறது யாரு, யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால என்னோட சொந்தங்களாகிய உங்ககிட்ட வந்து நான் நீதி கேட்காம வேற யாருக்கிட்ட தான் போய் கேட்பேன். செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு, செல்ஃபே எடுக்காத ஒரு அறத பழைய அரித்மெட்டிக் கணக்கு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். அப்புறம் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வண்டி வண்டியா கொண்டாந்து கூட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000. ஈரானுடனான ஒப்பந்தத்தின் உறுதிப்பாடு குறித்து தனக்கு சந்தேகம் இருக்கிறது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்க பேச்சுவார்த்தையில் அணு ஆயுத திட்டங்கள், ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கான ஆதரவு உள்ளிட்ட விவகாரங்களும் ஒப்பந்தத்தில் இடம்பெற வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கோரிக்கை விடுத்தார். இதற்காக இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேரில் சந்தித்து பேசினார். இதன் பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது அமெரிக்காவின் பலத்தை அறிந்து ஈரான் பேச்சுவார்த்தைக்கு முன்வந்துள்ளதாக அதிபர் டிரம்ப் கருதுகிறார் என்றார். கடந்த முறை ஒப்பந்தம் செய்யாதது தவறு என்பதை உணர்ந்த ஈரான் தற்போது ஒரு நல்ல ஒப்பந்தத்தை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் நினைக்கிறார் என்று கூறினார். ஈரானுடனான ஒப்பந்தத்தின் உறுதிப்பாடு குறித்து தனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். இதையடுத்து ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம், ஹமாஸ் கிளர்ச்சியாளர்கள் போன்ற ஆயுத குழுக்களுக்கு ஈரான் அளிக்கும் ஆதரவு ஆகியவையும் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கியிருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கும் வகையில் பொதுத்துறை மற்றும் ரயில்வே பணிகளுக்கு நிதி ஒதுக்காமல் காலம் கடத்தி வருகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் ஆனைமலை பேரூராட்சியில் திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ், தலைமை கழக பேச்சாளர் மஞ்சுநாதன், ஆனைமலை நகர செயலாளர் செந்தில்குமார், ஒன்றிய செயலாளர்கள் தேவ சேனாதிபதி, யுவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தமிழக முதல்வர் ஆலோசனைப்படி மேற்கு மண்டலத்தில் 20 சட்டமன்ற தொகுதியில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த பொதுக்கூட்டங்கள் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது என்றார். மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கும் வகையில் பொதுத்துறை மற்றும் ரயில்வே பணிகளுக்கு நிதி ஒதுக்காமல் காலம் கடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தை வஞ்சித்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிக நிதி வழங்கியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் மத்திய அரசை கண்டித்து 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவன் தலைமை வகித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர், நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்ணாவூர் நாராயணன், காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மதுரம்மா கனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
இதில் பாஜகவுக்கு எதிராகவும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதன் பின்னர் TKS இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தமிழகத்தை வஞ்சித்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிக நிதியும், மக்களுக்காக பாடுபடும் மாநிலங்களுக்கு குறைந்த நிதியும் வழங்கிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்ற பாஜகவை கண்டித்து கூட்டணி கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது என்றார். பழனிசாமி வாஷிங் மிஷினில் போட்டு வைத்துள்ளனர் என்றும், அவர்கள் உறவினர் அமலாக்கத்துறையில் மாட்டியுள்ளனர் என்றும் விமர்சித்தார். தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து தலைமை கழகம் அறிவிக்கும் என்று கூறினார். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? இந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இன்கம் டாக்ஸ் அவங்களுக்கு போகுது. இதையும் மீறி 17.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறதுக்கு இந்த நாடாளுமன்றத்தில் இந்த பட்ஜெட்லேயே அவங்க கோரிக்கை வச்சு அதையும் நிறைவேற்றி வாங்கிட்டாங்க. ஏழை எளிய மக்களை இவர்கள் மதிக்கவில்லை. அவர்களுக்கான எந்த திட்டத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. அதுவும் இல்லாமல் இப்போ சில மினரல்ஸ் எல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுன்னா அதையும் திருட போகிறாங்க. வரியை திருடினதோடு மட்டும் இல்லாமல் சில மினரல்ஸையும் திருடுறதுக்கு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ரயில்வே திட்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இதோ 2 ரயில் விடுறாங்களாம். அது நமக்காக இல்லை, ஹைதராபாத்து கர்நாடகா மக்களுக்காக, நமக்காக ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு தமிழகத்தை வஞ்சிக்கிற ஒரு அரசு, அதற்கு துணை போகிற எடப்பாடி அவருடைய கட்சி பாவம். அவர் எப்படி மாட்டிக்கிட்டாரோ தெரியல. வாஷிங் மிஷினில் போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவரையும். கோரிமேட்டில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்காக நடைபெறும் அடிக்கல் நாட்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் கோரிமேட்டில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் பங்கேற்று பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்காததை கண்டித்து தஞ்சாவூரில் திமுக கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்ட தலைமை தபால் நிலையம் முன்பு திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்காததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து முழக்கமிட்டனர். இதில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம், மேயர் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம் பூபதி உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகத்திற்கு நிதி வழங்காத மத்திய பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து ராமநாதபுரத்தில் திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்காததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழக தலைவர் வீரமணி தலைமையில் கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று மத்திய பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து முழக்கமிட்டனர். இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் அன்வர் ராஜா, சத்தியமூர்த்தி, காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவமனைகளில் தலித் அதிகாரிகள் மற்றும் தலித் மக்களின் உயிரிழப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாத தமிழக அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் தலித் அதிகாரிகள் மற்றும் சிகிச்சைக்கு செல்லும் தலித் மக்களின் உயிரிழப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாத தமிழக அரசு மற்றும் சுகாதாரத்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயலாளர் பிரகாஷ் தலைமையில் கூட்டணி கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசுக்கு எதிராகவும் சுகாதாரத்துறைக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பி முழக்கமிட்டனர். பொன்னேரியில் 2 வாரங்களுக்கு மேலாகியும் குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து வட்டார வளர்ச்சி அலுவலரை பெண்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள ரெட்டிப்பாளையத்தில் கடந்த 2 வாரங்களாக ஊராட்சி நிர்வாகம் சார்பில் முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படாததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் குடிநீர் வழங்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் குணசேகரை பெண்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தடையின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.
மகளிர் குழு கடன் தொகையில் லட்சக்கணக்கில் மோசடி செய்ததால் நல்லூரில் உள்ள மகளிர் திட்ட அலுவலகத்தில் ஏராளமான பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நிராமணி கிராமத்தில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு 1,06,000 ரூபாய் கடன் தொகை வழங்கப்பட்டது. இதில் வெறும் ஒரு நபருக்கு மட்டும் 70,000 ரூபாய் மட்டுமே வழங்கிவிட்டு மீதியுள்ள தொகையை குழு கணக்காளர் மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக நல்லூரில் உள்ள மகளிர் திட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது உரிய ஆவணங்களை வழங்க கேட்டனர். ஆனால் அதிகாரிகள் மறுத்ததாக கூறி பாதிக்கப்பட்ட பெண்கள் திடீரென அலுவலகத்தை முற்றுகையிட்டு மோசடி செய்யப்பட்ட பல லட்சம் ரூபாயை மீட்டு தர கோரியும் சம்பந்தப்பட்ட கணக்காளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்கழுக்குன்றத்தில் புதிதாக தார் சாலை அமைப்பதற்கான பேரூராட்சி தலைவர் யுவராஜ் பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 7 தார் சாலை அமைக்க பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் கவுன்சிலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் அகில இந்திய பொது வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் அகில இந்திய பொது வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் கலா தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் வர்க்கம் போராடி பெற்ற 29 தொழிலாளர் நல சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றியதை மத்திய அரசு ரத்து செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் இளவரசன் உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் மற்றும் அனைத்து அரசு துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆடை அலங்காரத்துறை தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் பிளமேட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் இளங்கலை ஆடை வடிவமைப்பு துறை மற்றும் அழகுத்துறை இணைந்து இவான்சா 26 எனும் ஆடை அலங்காரத்துறை தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரியின் சேர்பர்சன் நந்தினி தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தனியார் நிறுவனத்தின் தலைவர் முருகன் தென்கொண்டார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஃபேஷன் என்பது ஆடைகளை தாண்டிய சிந்தனை மற்றும் சமூக வெளிப்பாடு என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் 15 சுற்றுகளில் 150க்கும் மேற்பட்ட பிரத்யேக ஆடைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் நடுவர்களாக அனுபமா மாரிமுத்து, வருண்யா தேவி, ராதா நந்தகி, டாக்டர் கவிதா ஷில்பா சுதர்சன் உள்ளிட்டோர் நடுவர்களாக இருந்தனர். விழாவில் தமிழ்நாடு கைவினை மன்ற தலைவர் ரூபா மோகன்தாஸ் மற்றும் தனியார் நிறுவனர் உமா பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். இதில் கல்லூரி செயலர் யசோதா தேவி, முதல்வர் ஹாரதி, இளங்கலை ஆடை வடிவமைப்பு துறை டீன் சாந்தி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமான மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருநல்லூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் முன் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன், பொதுக்குழு உறுப்பினர் பழனியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதையடுத்து போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட காளைகளை கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர்கள் தலைமையில் பரிசோதனை செய்த பின்னரே வாடிவாசலுக்கு காளைகள் அனுப்பப்பட்டது. தொடர்ந்து போட்டியில் மாடுபிடி வீரர்களுக்கோ சிறந்த காளைகளுக்கோ எந்தவிதமான பரிசுகளும் வழங்கப்படுவதில்லை என குறிப்பிடத்தக்கது. மேலும் காவல்துறை சார்பில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தாராபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகில் உள்ள தனியார் மோட்டார்ஸின் டீலர்ஷிப் தொடக்க விழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகில் உள்ள தனியார் மோட்டார்ஸின் டீலர்ஷிப் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த தொடக்க விழாவில் தனியார் நிறுவனத்தின் இலகு ரக வர்த்தக வாகன பிரிவு கௌரவ தலைவர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட ஸ்ரீகாந்த் ராஜா பேசிய போது, தாராபுரத்தில் தொடங்கப்பட்டுள்ள இந்த புதிய டீலர்ஷிப் மூலம் மாநிலத்தில் தங்களது வர்த்தகம் மேலும் வலுப்பெறும் என்றார். சிறந்த மைலேஜ், தரமான செயல்திறன் மற்றும் விற்பனைக்கு பிந்தைய சேவைகளின் காரணமாக தங்களது தயாரிப்புகள் வாடிக்கையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன நிர்வாக இயக்குனர் சங்கர், தனியார் நிறுவன அலுவலக பொறுப்பாளர்கள் அகிலன், முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடக்க விழாவையொட்டி வரும் 10 நாட்களுக்கு சிறப்பு சலுகைகள் அளித்துள்ளனர். இன்று 12/2/2026 தாராபுரம் மாநகரில்
ஆர்டி ஆஃபீஸ் நேர் கிளபுரம் ஐஸ்வர்யா நகரில் இன்று அசோக் லைலாண்ட் ஆதரைஸ்ட் சர்வீஸ் சென்டராக இன்று திறப்பு விழா காண்கிறது. தாராபுரம் மக்களுக்காக இந்த அசோக் லைலாண்டின் பிரத்யேக பணிமனை இன்று முதல் செயல்பட தொடங்குகிறது. இன்றிலிருந்து முதல் 15 நாட்களுக்கு இங்கு சேவைக்கு வரும் வாகனங்களுக்கு உதிரி பாகங்கள் மீது 5% தள்ளுபடியும், லேபர் 10% தள்ளுபடியும், மேலும் மீனாட்சி மோட்டார்ஸ் விசிட்டிங் கார்டு கொண்டு வரும் நபர்களுக்கு கார்டு ஒன்றுக்கு ரூபாய் 200 வீதமும் அன்பளிப்பாகவும் நாங்கள் தருகிறோம். தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமை வகித்தார். இதில் புதும்பை கிராமம் தங்கமேடு பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் உட்பட தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த 25 குடும்பங்கள் கடந்த 15 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் என பல்வேறு இடங்களில் மனுக்கள் அளித்தும் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என குற்றம் சாட்டினர். உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், இல்லையெனில் போராட்டம் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் பூக்கடை ராமர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா இல்லாம 30 குடும்ப மக்கள் அதே பகுதியில் வாடகை வீட்டுல இந்த 15 வருஷமா வாடகை வீட்டுல தான் குடியிருந்துட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்த மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு இந்த 15 வருஷமா தொடர்ச்சியா மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியரான பல மனுக்கள் கொடுத்தும் போராட்டம் நடத்தியும் இதுவரையிலும் இந்த மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கிடைக்கிறதுக்கான வழிவகையை வருவாய் நிர்வாகம் இதுவரைக்கும் இவங்களுக்கு செஞ்சு தரவே இல்லை. ஆகையால் இன்றைக்கு இவங்களுக்கு உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கணும்னு சொல்லி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொதுமக்களும் சேர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருவரும் கூட வந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தல. இதுல இருந்தே தெரியுது வருவாய்த்துறை நிர்வாகம் எந்த அளவுக்கு மெத்தனமா செயல்படுதுங்கிறது இதை எடுத்துக்காட்டா நாம புரிஞ்சுக்கணும். இதே போல இந்த மக்களுக்கு இனிமேலும் பட்டா வழங்க காலதாமதம் ஏற்பட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தங்கமேடு கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க போவதாக இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். தஞ்சாவூரில் மருந்து கடையில் ஊசி செலுத்திய இளைஞர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் விளார் சாலை கலைஞர் நகர் முதல் தெருவை சேர்ந்த தமிழரசனுக்கு வயிற்று வலி ஏற்பட்ட நிலையில் அவரை உறவினர்கள் அருகில் உள்ள ஆங்கில மருந்து கடைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவருக்கு மருந்து கடை உரிமையாளர் ஊசி செலுத்தினார். பின்னர் வீட்டுக்கு சென்ற சிறிது நேரத்திலேயே அவர் நெஞ்சுவலியால் துடித்த நிலையில் தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என கூறினர். இதனால் தொடர்புடைய ஆங்கில மருந்து கடை முன் உறவினர்கள் திரண்டதை அறிந்த காவல்துறையினர் நிகழ்விடத்துக்கு சென்று தமிழரசனின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மருந்து கடை உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீரபாண்டியில் உள்ள கௌமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ராட்டினம் இயக்குவதற்கு நேர கட்டுப்பாடு விதிப்பதால் ஏலத்தை ஒப்பந்தக்காரர்கள் புறக்கணித்து உள்ளனர். தேனி மாவட்டம் வீரபாண்டியில் உள்ள கௌமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் அலுவலகத்தில் ஏலம் நடைபெற்றது. இதில் இணை ஆணையர் கார்த்திக் தலைமை வகித்தார். இந்த ஏலத்தில் கண்மலர் கண்ணடக்கம் 5,87,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்க முன்வராததால் அதிகபட்சமாக 5,75,000 ரூபாய் ஏலம் கேட்ட மாரிசாமி என்பவருக்கு ஏலம் விடப்பட்டது. தொடர்ந்து பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய ராட்டினங்கள் அமைப்பதற்கு 3,50 கோடி ரூபாய் ஏலம் நிர்ணயிக்கப்பட்டு ஏலம் விடப்பட்டது. அப்போது இரவு முழுவதும் ராட்டினம் இயக்குவதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதால் ராட்டினம் ஏலத்தை புறக்கணித்துவிட்டு ஒப்பந்ததாரர்கள் வெளியே சென்றனர். இதனால் ராட்டினம் ஏலம் ஒத்திவைக்கப்பட்டது. திண்டிவனம் அருகே கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதால் பொய்யான புகாரில் தம்பதியரை சிக்க வைக்க முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கருணாவூர் பாட்டையை சேர்ந்த ஜான் சந்திரிகா தம்பதியினர் வீட்டு வசதி வாரியத்தில் வீடு வாங்குவதற்காக சென்னை டிபி சத்திரம் பகுதியை சேர்ந்த இடைத்தரகர் நாகராஜ் என்பவரிடம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளனர்.
ஆனால் பல மாதங்களாகியும் எந்த ஒரு தகவலும் இல்லாததால் இது குறித்து சந்திரிகா அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பணத்தை திருப்பி தரும்படி கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து 250 கிராம் கஞ்சாவை ஜான் வீட்டில் வீசிவிட்டு காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு ஜான் வீட்டில் கஞ்சா விற்பனை செய்வதாக ஒரு பொய்யான தகவலை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டிவனம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் தலைமையிலான சிறப்பு தனிப்படையினர் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்ததில் நாகராஜின் திட்டம் அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து சென்னை விரைந்து வந்த காவல்துறை சிறப்பு தனிப்படையினர் குற்றவாளிகளான நாகராஜ், அவரது நண்பர்கள் கார்த்திக், ஜெகன் ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் உள்ள தனியார் பள்ளியை கிணற்றை ஆக்கிரமிப்பு செய்துள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடியில் உள்ள தனியார் பள்ளியின் முன்புறம் அமைந்துள்ள கிணற்றில் அப்பகுதி மக்கள் ஈமகிரியை செய்யக்கூடிய இடமாக இருந்து வந்தது. தற்போது இந்த கிணறு தனியார் பள்ளி நிர்வாகத்தால் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தூத்துக்குடி மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சி கொறடா மந்திரமூர்த்தி செய்தியாளர்களிடம் பேசிய போது, பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வந்த இந்த கிணற்றை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் சீர் செய்து மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இனி வருவது திரையுலக செய்தி. பிரபல நடிகர் நானி நடிக்கும் தி பாரடைஸ் என்ற படம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர். பிரபல நடிகர் நானி தி பாரடைஸ் என்னும் புதிய படத்தில் நடித்துள்ளார். இப்படத்தை ஸ்ரீகாந்த் ஒடேலா இயக்கி அனிருத் இசையமைத்துள்ளார். இதில் கயாடு லோஹர், மோகன் பாபு, ராகவ் ஜூயல், சோனாலி குல்கர்னி மற்றும் சம்பூர்ணேஷ் பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் இப்படம் வெளியாகின்றது. 1980களில் செகந்திராபாத் பின்னணியில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக போராடும் தலைவராக நானி நடித்துள்ளார். இந்த படம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தனர். இனி வருவது உலகச் செய்தி. வருகின்ற ஏப்ரல் மாதம் சீன அதிபரை சந்திக்க போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பதிவில் தான் வருகின்ற ஏப்ரல் மாதம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க போவதாகவும் சீன அதிபர் அமெரிக்காவுக்கு வருகை தர உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து இதை தான் ஆவலுடன் வரவேற்க காத்திருக்கிறேன் என்று கூறினார். மேலும் சீனாவுடனான எங்கள் உறவு இப்போது மிகவும் நன்றாக உள்ளது என்று பதிவிட்டுள்ளார். இனி வருவது விளையாட்டு செய்தி. ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் அதிரடியாக விளையாடிய இந்திய வீரர் தோமர் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். டெல்லியில் ஆசிய சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடுதல் போட்டிகள் நடந்து வருகின்றன. இதில் ஆண்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் 3 நிலைகள் போட்டியில் இந்திய வீரர் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் சிறப்பாக செயல்பட்டு தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். மேலும் இந்த போட்டியில் இந்திய வீரர்கள் நீரஜ்குமார் வெள்ளியும் அகில் ஷியரோன் வெண்கல பதக்கங்களும் வென்றனர். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,15,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 200 ரூபாய் குறைந்து 14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 1,600 ரூபாய் குறைந்து 1,15,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,25,672 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 851 புள்ளிகள் குறைந்து 82,823 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 277 புள்ளிகள் குறைந்து 25,530 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து.
வங்கதேசத்திற்கு இந்தியாவின் ஆதரவு எப்போதும் இருக்கும் என தெரிவித்தார் பிரதமர். அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சேர்ந்திருப்பதற்கு முக்கியமான காரணம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். தேர்தல் நேரத்தில் பணம் வரவு வைக்கும் பேட்ச்வொர்க் வேலையை தமிழ்நாட்டு பெண்கள் நம்பிவிட மாட்டார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. 28 மாதங்களாக 1000 ரூபாய் கொடுக்காமல் இழுத்தடித்த ஸ்டாலின் அரசு என கண்டனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர். த.வே.க தலைவர் விஜய் விமர்சனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர். த.வே.க தலைவர் விஜய் விமர்சனம். ஈரானுடனான அமெரிக்காவின் ஒப்பந்தத்தின் உறுதிப்பாடு குறித்து தனக்கு சந்தேகம் உள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.